இப்போ ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 53:2 இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிக்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. இதிலே இன்னொரு வசனம் பார்ப்போம். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் ரூபம் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. சிலுவையில் அவர் பட்ட காயங்கள் அவருடைய ரூபத்தை அந்தகாரப்படுத்தினது. அந்த அந்தகாரத்திலும் அவர் ரூபத்தில் அவர் சுய ரூபத்திலும் இழந்து ஒரு ரூபமற்ற நிலையில, மனுஷ ரூபமற்ற நிலையில ஒரு பிரெட் ஸ்லைஸ் எப்படி அடுக்கி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவருடைய சரீரம் அடுக்கப்பட்ட நிலையிலையும் அவர் தமது சந்ததியை கண்டு நம்ம எல்லாருடைய முகங்களே அவர் பார்க்கிறாரு. அதாவது 10 53:10 ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் எல்லாவற்றையுமே செய்து முடிச்சிட்டாருங்க. அவருக்கு சித்தமானது சீக்கிரம் அவர் கையினால் வாய்க்க போகுது. நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க போகுது. மீண்டும் ஒரு வசந்த காலத்தை இஸ்ரவேல் சந்திக்க போகுது. இஸ்ரவேலை பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.